சமுதாயத்தோட தவறுகள் வந்து என்ன பண்ணலாம் தட்டி எனக்கு ஏற்ற ப்ரொபோசல் தான். ஸோ அப்போ அதனால நான் சூஸ் பண்ணேன். நினைப்போம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து தம் அடிச்சிருந்தா கூட நம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும். பப்ளிக் பிளேஸில் எத்தனை பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் தம் அடிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து ரோட்டில் தம் அடிக்கிறான் சரக்கடியாக அவனை பார்த்தாலே நம்ம கோவம் தான் வரும். ஸோ அவன் நம்ம என்ன பண்ணுவோம், அவன் தட்டி கேட்க முடியும். நம்ம தட்டி கேட்டாங்க நம்ம ஏதாவது பேசுவோம் ஆனால் இந்த வேலையில் இருந்து அவர் தட்டி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஒரு சின்ன சின்ன தவறுகளையும் தட்டி கேட்கலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு அதாவது ஆல்ரெடி சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி இவங்க என்ன பண்ணலாம், இவங்க வந்து நிறைய எல்லா பெட்டிஷன்ஸில் எல்லா விஷயத்தையும் நம்ம தான் ஓடிட்டு போகிறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு எனக்கு. சரி நம்மளுக்கு இதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிடலாம், கடைசி வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டரோட கூட பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வேலை வந்து என்ன எனக்கு 28 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 28 வருஷமே வந்து நான் சப் இன்ஸ்பெக்டராக ஹெல்ப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வேலை பார்க்குறோம். எதிர்ப்புகள் நிறைய வரும். நம்ம வந்து கரெக்டாக வேலை பார்க்க நினைக்கும் போது வந்து எனக்குலாம் எவ்வளோ ஹடல்ஸ் இது வரைக்கும் நான் வேலை பார்த்ததில்ல, அவ்வளோ பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து நான் ஓடி பண்ணிக்கணும். இது வரைக்கும் விஷயங்களை சமுதாயத்தோட